பங்காளிங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆனா பேசுங்க, ஆனா இங்க பாத்து பேசுங்க. அவங்க அமைதியா, பங்காளிகள் தான் அமைதியா தான் இருப்பாங்க. நம்ம பங்காளிகள் ஒன்னும் பிரச்சனை இல்ல. அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் 2 தவறான செய்தியை பதிய வச்சார். என்ன செய்தின்னு கேட்டா, டாட்டாவை நாங்க கொண்டு வந்தோம், டெல்டாவை நாங்க கொண்டு வந்தோம். நீங்க டாட்டாவை நீங்க கொண்டு வந்தோம், டெல்டாவை நாங்க கொண்டு வந்தோம்னு சொல்லவே கூடாது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, சிப்காட் கொண்டு வந்த காரணத்தினால்தான் தனியார் முதலாளிகள் இங்கே தொழில் தொடங்க வருகிறாங்களே தவிர வேற ஒன்னும் தனியா வரல. இதெல்லாம் நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இல்ல ப்ளீஸ், நான் பேசிடுறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. குறிப்பா நான் பேசிடுறேன், இதெல்லாம் வேணா கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்ல நான் பேசுறேன், நீ பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க, அது கவனிக்காதீங்க, நீ பேசுங்க. அடுத்து அண்ணா சட்டமன்றத்துல நிறைய பேசுனவங்க, உங்களுக்கு தெரியாது இல்ல, நீங்க பேசிட்டே இருங்க. அடுத்து சபாநாயகர் நோட் பண்ணிடுவாரு. சொன்னாரு, கலெக்டர் ஆபீஸ் நாங்க கொண்டு வந்தோம், எஸ்பி ஆபீஸ் நாங்க கொண்டு வந்தோம், 2 பேரும் போறோம், கூட உங்களுக்கு கூட்டு போறோம். எஸ்பி ஆபீஸ் எங்க தளபதி தான் ஓபன் பண்ணாரு, கலெக்டர் ஆபீஸ் கொண்டு வந்தாங்க, நீங்க ஓபன் பண்ணீங்கன்னு சொல்றாங்க. கொண்டு வந்தது அவங்க, ரிப்பன் கட்டி ஓபன் பண்ணது நீங்க அப்படின்றாங்க. இது பாருங்க அண்ணா, அவங்க பேசுறதா ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அவங்க விட்டுங்க, அவங்க விட்டுங்கண்ணா. அண்ணா சார் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். இங்க பாருங்க அண்ணா, இங்க பாருங்க, என்ன பார்த்து பேசுங்க. என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. இங்க பாருங்க, உங்க பக்கத்துல அசோக் குமார் அண்ணன் இருக்காரு, அவருக்கு என்ன பதில் சொல்லுங்க. என்ன பார்த்து பேசுங்க, என்ன பார்த்து பேசுங்க. இல்ல சார், நான் என்ன சொல்றேன், சபாநாயகரை பார்த்து பேசுங்க, அவ்வளவுதான். சட்டமன்ற மாதிரி தான். கலெக்டர் ஆபீஸ் 2004 இந்த மாவட்டத்தை அவங்க பிரிச்சாங்க, நான் ஏத்துக்கிறேன். பிரிச்சட்டா மட்டும் போதுமா? பிரிச்சுட்டா மட்டும் மாவட்டத்தை பிரிச்சுட்டாங்க. எங்க நடத்தினாங்க? மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்க செயல்பட்டது? பாலிடெக்னிக்ல செயல்பட்டது மாவட்ட ஆட்சித்தலைவர் உலகம். நாங்க வந்துதான் மிகப்பெரிய பில்டிங், 9 கோடி ரூபாய்க்கு பில்டிங் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திமுக ஆட்சியில் கட்டப்பட்டது. அன்றைய முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா, அவங்கள பாக்குறாங்க, என்ன பாக்குறாங்க, புரட்சி தலைவர் அம்மா. நீ அலோ பண்ண கூடாது, இப்படி எல்லாம் பேச கூட அலோ பண்ண கூடாது. இல்ல அலோ பண்ண குற்றச்சாட்டு பதில் சொல்றாங்க. பொறுமையா இங்க பாருங்க, நான் பேசி பாருங்க, அந்த சுற்று முடிஞ்சிருச்சு, நீ குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அவர் பதில் சொல்றாரு. இல்ல நீ ஒவ்வொரு அவர் பதிலே சொல்லக்கூடாதுன்னா எப்படி? நானும் பதில் சொல்ல. ஆனா இது சமமான மேடை, நீங்க ஆரோக்கியமான விவாதம், இது தப்பு கிடையாது. மத்தவங்க பேசவே கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இது விவாத மேடை, நான் விவாதம் தான் நடக்கும், இது பேசவே கூடாதுன்னு எப்படி சொல்லலாம்? பாருங்க, ஓசூர் பஸ் ஸ்டாண்டு திமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்தோம், திமுக ஆட்சியில் தான் பஸ் ஸ்டாண்டு கட்டணும். இப்ப 50 கோடி ரூபாய் திமுக ஆட்சியில் தான் புதிய பஸ் ஸ்டாண்டு கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதே போல 100 கோடி ரூபாயில தலைமை மருத்துவமனை ஓசூர்ல இப்பதான் கட்டி ஓபன் பண்ணிருக்கோம். அதே போல எம்ஜிஆர் மார்க்கெட்டு 12 கோடி ரூபாய் பில்டிங் நாங்க தான் கட்டி இருக்கோம். அதே போல ஓசூர்ல முன்னாள் 15 கோடி ரூபாயில முன்னாள் நகராட்சி அலுவலகத்தில் எங்க வணிக வளாகம் திமுக தான் கட்டி இருக்கு. அதே போல நீங்க அப்படியே வந்தீங்கன்னா வேப்பனப்பள்ளியில பஸ் ஸ்டாண்டு நாங்க தான் கட்டணும். நான் இன்னும் குறிப்பா சொல்றேன், அன்புக்குரிய அண்ணன் யாரு கே.பி. முனிசாமி, அவர் தொகுதி இல்ல, நீங்க முன்னாடி அவருடைய தொகுதி. நான் கேட்கிறேன், 5 வருஷம் நீங்க இல்ல, எனக்கு ஒரே ஒரு கேள்வி, இவ்வளவு நேரம் பேசுனீங்க, நிறைய ஊர்ல பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் கட்டிருக்கீங்க, ஓசூர்ல விமான நிலையம் கொண்டு வரும்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லி 2 வருஷம் ஆகுது. கொஞ்சம் பொறுங்க வரேன். ஓசூர்ல விமான நிலையம் வரலன்னு வந்தா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். என்னுடைய பேச்சை தொழில் விருத்தி அடையும். உங்களுக்கு தெரியாது இல்ல, அண்ணன் மூத்த சட்டமன்ற உறுப்பினரா இருந்தவங்க. பேசக்கூடாது, நீங்க சொல்லுங்க. ஏதோ ஆளுங்கட்சி சபாநாயகர் மாதிரி நீ பேசக்கூடாது. அப்படி பண்ணுவோம்னா நான் பண்ணுவேன், சொல்லுங்க. எல்லா மாவட்டத்திலும் நிகழ்ச்சி பண்ணிட்டு வரேன். ஓசூருக்கு விமான நிலையம் எப்போது வருங்க? அதுக்கு அப்புறம் வரேன். ஏன் குறுக்க போறீங்க? அதெல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லாம் வந்துருச்சு, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. எது செயலியோ அதை மட்டும் தான் இங்க கேக்குறோம். செஞ்சதை கேட்கறதுனால எதுவும் யூஸ் இல்லையா? அது முதல் ரவுண்ட்லயே முடிஞ்சிருச்சு. ஓசூருக்கு பஸ் ஸ்டாண்டு இது விமான நிலையம் எங்க தலைவர் அறிவிச்சது உண்மைதான், நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனால் இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய என்ஓசி எதுக்கு வேணும்? 40 எம்பிக்கள் நம்ம எம்பிக்கள் இருக்காங்க, 40 எம்பிக்கள் இருக்காங்க நம்ம எம்பிக்கள், அவங்க போராடலாமே. சொல்றது கேளுங்க, இவங்க அந்த ஓசூர்ல விமான நிலையம் வரக்கூடாதுன்றது இவங்க சிக்னல் பண்ணிருக்காங்க. அப்படியே பண்றீங்க, சதி பண்றீங்களா? உண்மைதான் சொல்றேன். சரி பதில் சொல்லுங்க. நான் சொல்றேன், உண்மைதான் சொல்றேன். விமான நிலையம் வந்துட்டா திமுக ஆட்சிக்கு தலைவர் முத்தமிழர் எங்களுடைய தளபதி அவர்களுக்கு நல்ல பேர் வந்துடும் சொல்லி இவங்க கூப்பிட்டு சொல்லி அங்க என்ஓசி கொடுக்காதீங்க, இப்ப தேர்தல் முடிஞ்சு பாத்துக்கலாம், என்ஓசி கொடுக்காதீங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? சார் சொன்னீங்களா இல்லையா? புறம்பாக நீங்க சொன்னீங்களா இல்லையா?
சார், நீ பேசுங்க ஒரு நிமிஷம், உண்மைக்கு ஒரு புறம்பாக நிமிஷம் பொய்ன்னு இல்ல, சொல்லக்கூடாது. இல்ல, சரி. ஏன்னா, உண்மைக்கு நான் புறம்பாக ஏற்கனவே நான் சரி, குற்றச்சாட்டு சரி, வச்சிருக்கேன், பதிவு பதில் செய்யறேன். சொல்லணும்ல. சார், நான் சரி, சொல்லிடுறேன். உண்மைக்கு புறம்பு சரி, நீங்க உண்மைக்கு சொல்லுங்க. நான் சொல்றேன். பேசுங்க, எனக்கு ரெக்கார்ட் ஆயிட்டா இருங்க இருக்கு. சார். எனக்கு வாய்ப்பு கொடுங்க. அவங்க சார், சார், என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உண்மைக்கு நாடாளுமன்றத்தில் நான் குரல் கொடுத்திருக்கிறேன். நீங்க 150 கிலோமீட்டருக்கு உள்ளே உண்மைக்கு கொடுக்க புறம்புன்னு மாட்டாங்க. சொல்றீங்கல்ல? 150 கிலோமீட்டர் இது வேணும். பாருங்க. 150 இல்ல, கிலோமீட்டர். இல்ல, இல்ல, இல்ல. அதுதான் நான் இது பாருங்க. நீ எடுத்து உண்மைக்கு பாருங்க. புறம்பான்னு ஒரு மாசத்துக்கு சொல்றீங்கல்ல? முன்னால சார், மத்திய அரசு நான் சொல்றேன் கேளுங்க. அந்த துறை அமைச்சர் இல்ல, 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 இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இவங்க நீங்க தேர்தலுக்கு சார், திமுகவும் தேர்தலுக்காக சொல்றாங்க. திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி இப்படி சண்டை போட்டுக்கிட்டதால இந்த ஓசூருக்கு வர வேண்டிய விமான நிலையம் ஆந்திராவுக்கு போயிட்டு சார், இருக்காங்க. இல்ல சார், சண்டை சந்திரபாபு நாயுடு கேட்டு வாங்கிட்டு போயிட்டாரு. உண்மைக்கு மாறான செய்தியை சொன்னாரு. சார், 150 கிலோமீட்டர் இல்லனா நம்ம விமான நிலையம் வேணுங்கிறது இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் திமுக அதிமுக 150 கிலோமீட்டர் எல்லாருக்குமே கோரிக்கை. நம்ம கட்சி சார்பா நாம எடுக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை கேள்வி. யார் என்ன செஞ்சாங்கன்றதுக்கான விவாதம் வேலைனா அவங்க பர்சனல் மேட்டர் பேசிக்கல, மக்கள் கொண்டு வந்த திட்டங்கள் பத்தி தான் பேசுறாங்க. அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட் சமாச்சாரம். பஸ் ஸ்டாண்ட் வந்து நாங்க தான் நிதி ஒதுக்கி இருக்கிறோம். அதுக்காக வந்து ஆணையை நான் கொடுக்கறது ஜியோ கொடுக்க தயாரு. அதே மாதிரி கலெக்டர் ஆபீஸ் ஜியோ கொடுக்கறது நான் தயாரு. அவர் தயாரா கேளுங்க. சரி, இந்த ஓகே, கலெக்டர் விமான நிலையத்தை ஆபீஸ்க்கு. முடிச்சிடலாம். விமான நிலையத்தை மூடிடலாம், விட்டுறலாம். கடைசியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் நான் கேட்டுக்கிறேன். சொல்றதை கேளுங்க சார். சார், சொல்லுங்க, வேகமா நீங்க சொல்லுங்க. வந்து அவருக்கு எவ்வளவு நேரம் கொடுப்பீங்க? எனக்கு அப்படிலாம் இல்லனா மக்கள் அதிகமான- மக்கள் அதிகமான பண்ண நேரம் முடியுமா? இதுதான் கொடுத்தீங்க. எதுக்கு என்ன அவர் வேண்டப்பட்டவரா? அண்ணன் வேண்டப்படாதவரா? அண்ணன் வேண்டப்படாதவரா? இது நியாயமா சொல்லுங்க. அதிகமான நான் இங்க நேரம் time note அவர் தான் பண்ணிட்டு எடுத்துக்கிறாரு. இருக்கேன். இது நான் எடுக்க முடியாது. விவாதத்துல 2 பேரும் தான் பேசுறீங்க. அதிகமான Time நேரம் எடுக்கிறவர் சரி, தான். கொடுங்க, time நான் கொடுங்க. சொல்றேன். நான் எடுக்கல சார் அதிகமான நேரம். இருங்க, கூச்சல் போறதுனால எந்த யூஸும் இல்ல. சரி, அவர் அண்ணா, கூச்சல் ஒரு போட்டா 5 டைம் நிமிஷம் போயிடுது, கொடுங்க. டைம் போயிடுது. ப்ளீஸ் ப்ளீஸ். நான் விமான நிலையத்துக்கு பதில் சொல்ற வரைக்கும் பொறுமையா சரி, வேகமா 30 செகண்ட்ல சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. ஏன் வரல? ஏன் வரல? விமான நிலையத்துக்கு பதில் சொல்ற வரைக்கும் தயவு செஞ்சு சரி, வேகமா சொல்லுங்க. ரொம்ப லென்த்தா போகுது, ஷார்ட்டா சொல்லுங்க, டைம் இல்ல. நீங்க சொல்லுங்கண்ணா, நீங்க சொல்லுங்க. அண்ணா, இங்க பாருங்க, நீங்க வந்து எவ்வளவு பெரிய ஆள் நீங்க. அதுக்கெல்லாம் கூச்சல் குழப்பத்துக்குலாம் நீங்க அசர்ற ஆளா? சொல்லுங்க. டிஸ்டர்ப் இருக்கு. சலசலப்புக்கெல்லாம் அஞ்சற ஆளாண்ணா நீங்க? நான் வந்து விமான நிலையம் வரல, என்ஓசி கொடுக்கல. அப்ப விமான நிலையம் எல்லாருக்கும் பொதுவானது தானே? எல்லாருக்கும் பொதுவானது தானே? இந்த மாவட்டத்துக்கு பொதுவானது தானே? அப்ப ஏன் நீங்க விமான நிலையம் வேணும்னு சொல்லி ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? பறந்து இப்ப அவங்க வந்து வேணாம்னு நினைச்சிருந்தாங்க. நாடாளுமன்றத்தில் இருங்க, நான் பதில் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அது வேணாம். அப்ப பறந்து என்ஓசி கிடைச்சது. நாடாளுமன்றத்தில் நான் ஓசூருக்கு கேட்டிருக்கேன். கிடைக்காத என்ஓசி, அவை குறிப்பிட பாருங்க. ஓசூருக்கு கிடைக்காத அவை என்ஓசி குறிப்பிட பாருங்க சார். பரந்தூருக்கு மட்டும் எப்படி கிடைச்சது? சார், தெரியாத சார். அவை குறிப்பிட பாருங்க. நாடாளுமன்றத்தில் 2004 நாடாளுமன்ற உறுப்பினர் குரல் கொடுத்திருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் விவசாய நிலங்கள் எங்க கட்சி கொடுத்த மாதிரி தான். அதை பத்தின நிலைப்பாடு என்னன்னு சொல்லுங்க. சார், விமான நிலையம் தேவைன்றது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. விமான அது நிலையம் பல்லாயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட இருக்குது. அதை பத்தின நிலைப்பாடு என்னன்றது சொல்லுங்க. யார் ரெண்டு இங்க பேரும். பாருங்க, விமான நிலையம் வேணாம்னு நினைக்கிறீங்களா அப்ப நீங்க? விமான நிலையம் வேணும்ன்றது ரெண்டாவதுங்கய்யா. ஃபர்ஸ்ட் அந்த பல்லாயிரக்கணக்கான விவசாய நிலங்கள், புறம்போக்கு நிலங்களோ அரசு விவசாயமற்ற நிலங்களோ கிடையாது. விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட இருக்குது. நாம் தமிழர் கட்சி மேல வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டுல ஒண்ணு, வளர்ச்சி திட்டங்களுக்கு நாம் தமிழர் கட்சி எதிரா இருக்கு. பரந்தூர்ல விமான நிலையம் கொண்டு வந்தா உடனே தடுத்துறாங்க. வேற ஏதாவது பெரிய இண்டஸ்ட்ரி கொண்டு வந்தா தடுத்துறாங்க, போராட்டம் பண்றாங்க.